Dear students, இன்னைக்கு டைப்ரைட்டிங் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது நீங்கள் இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேயும் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். வீக்லி டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணலாம், மாடல் எக்ஸாம், அசோசியேஷன் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அது ஃபில் பண்ணி முடிச்சோடனே ஃபில் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே அந்த ரேப்பர் ஷீட்லேருந்து 2 ஷீட் எடுத்து உங்கள் மிஷினில் முதல்ல செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ ஃபில் பண்ணி முடித்த உடனே இப்போ நீங்கள் ஸ்பீட் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்க போகிறீங்க. ஸோ ஸ்பீட் அப்படின்றது ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அங்கே கொடுத்துருக்க 2 ஷீட்டில் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஃப்ரண்ட் சைட் உங்கள் கவர்மெண்ட் சீல் போட்டு தட்டச்சு தாள்னு போட்டு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்கும் காமன், ஜூனியர், ப்ரீ ஜூனியர், சீனியர் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சொல்ல போகிறது வந்து ப்ரீ ஜூனியருக்கும் ஜூனியருக்கு மட்டும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் யாரும் செட் பண்ணாதீங்க. ப்ரீ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் எக்காரணத்துக்கு கொண்டும் ஃப்ரண்ட் சைடில் செட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பேக் சைடில் தான் நீங்கள் ஸ்பீட் அப்படின்றதே செட் பண்ணணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கரெக்டாக கவனிங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் பேக் சைடில் அதை செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணும்போது மிஷின் நம்பர், டைமு, டேட்டு நீங்களே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் செய்யக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பேக் சைடில் பேப்பரை மட்டும் செட் பண்ணிவிட்டு மேம் விசில் சவுண்ட் கேட்கும், இல்லைனா வந்து பெல் சவுண்ட் கேட்கும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்பீட் ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ எதர் விசில் சவுண்ட் இல்லைனா வந்து உங்களுக்கு பெல் சவுண்ட் அப்படின்றது தான் கேட்கும். ஓகேங்களா? அது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோராக வந்து லைன் ஸ்பேஸிங் அதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ டபுள் லைன் ஸ்பேஸ், அப்புறம் 10 to 70 அப்படின்றது மார்ஜின் செட் பண்ணணும். இது வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி செட் பண்ணுறீங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைடில் அந்த சீல் சைடில் வரும். இது ஃபஸ்ட் பேஜ். அதுக்கு அப்படியே அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சீல் சைடில் தான் வரும். இது வந்து செகண்ட் பேஜ். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே சீல் சைடில் தான் நீங்கள் செட் பண்ணணும். இது வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செட் பண்ணணும். இது ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் சைடில் தான் செட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் செட் பண்ணக்கூடாது. நேம், டேட், டைம், மிஷின் நம்பர் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் உட்காந்து நீங்களே கரெக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் பண்ணிங்கன்னா உடனே மார்க்ஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டு 0 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல டபுள் லைன் ஸ்பேஸ் அப்படின்றது செட் பண்ணுங்க. ஸோ இப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் அப்படின்றதுன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்பீட் டைப் பண்ணும்போது எல்லாம் டபுள் லைன் ஸ்பேஸில் செட் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. ஸோ நிறைய வாட்டி சொல்லுவாங்க, உங்களுக்கு மறந்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் மவுஸில் மூவ் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டைப் பண்ணும்போது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸ் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. சிங்கிள் லைன் ஸ்பேஸ்ன்றது எதுனா, நீங்கள் ஏபிசிலாம் டைப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் சிங்கிள் லைன் ஸ்பேஸ். அதில் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது என்ன பண்ணுவாங்க, உடனே பேப்பரை எடுத்துருவாங்க, எடுத்துட்டு மறுபடியும் செட் பண்ணுவாங்க. அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களால் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணவே முடியாது. இங்கேயும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் சரி, கண்டிப்பாக முடியாது. இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து காமன், இங்கேயும் காமன் தான், கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 லைன்ஸ் வந்து அவங்க மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் அழகாக அடிச்சிட்டாங்க. ஆனால் இதை அவங்க பார்க்கும்போது சிங்கிள் லைன் ஸ்பேஸ் பார்த்துட்டு உடனே பேப்பரை மாற்றுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் பேப்பரை மாற்ற வேண்டாம். இது நீங்கள் அப்படியே அடித்து கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே கொடுத்தாலும் இது வந்து ஒரு மிஸ்டேக்கோட போயிடும். ஒரு மிஸ்டேக்கில் 2 மிஸ்டேக்கோட போயிடும். அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது மிஸ்டேக் ஆகிடுச்சு சார், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லை லைன் ஸ்பேஸ் வந்து நான் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. அப்படியே கன்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஆரோலாம் போட்டுட்டு, இங்கே பாருங்கள், ஒரு கோடு மாதிரி போட்டு 2 லைன் ஸ்பேஸிங் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் அதை யாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் அப்படி மாற்றிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேரா ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து பேரா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸ் அடிச்சிட்டாங்க. அடுத்த பேராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் ஸ்பேஸ் அடிச்சிட்டாங்க. இதுவும் மிஸ்டேக்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. 1 or 2 மிஸ்டேக்ஸோட முடிஞ்சிடும். இது நீங்கள் ஒரு பேரா ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேப்பரை திருப்பி அடிக்கிறேன் சார், நீங்கள் அடிச்சிங்க வேறு பேப்பரை மாற்றி அடிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, நார்மலாக டபுள் லைன் ஸ்பேஸ் செட் பண்ணி செட் பண்ணுங்கள். அப்படி இல்லை சார் உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே நான் செட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் கிடையாது, அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா சார்? அதோட ஸ்பீடை முடித்த உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. முடித்த உடனே பக்கத்துலலாம் யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க.
ஸோ அவங்கள கூப்பிடுறேன் சார், இவங்களை கூப்பிடுறேன் சார், நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. மேம் உங்களுக்கு விசில் ஊதிட்டு எப்போ ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் பேப்பர் கொடுக்கணும். அது வரைக்கும் பேப்பர் மிஷின்லேயே தான் இருக்கணும், மிஷின்லேருந்து வெளில எடுக்கக்கூடாது. சரி சார், மிஷின்லேயே வச்சுட்டு தான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஸ்பீட் பதிலாக 8 மினிட்ஸில் முடிச்சிடுவாங்க. அப்போ 8 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பரை எடுக்காமல் பேப்பரை ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஒமிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் ஸ்பீடில். அது ஒமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது வந்து மேலேயும் இஸ் கொடுத்துருப்பாங்க, கீழேயும் இஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மேலே இருக்க இஸ்ஸை பார்த்துட்டு கீழே இருக்க இஸ் வச்சு அடிச்சிருவீங்க. ஸோ அப்படி இருந்தால் ஒரு லைன் ஒமிட் பண்ணிடுவீங்க. ஒரு லைன் நீங்கள் டைப் ரைட்டிங் எக்ஸாமில் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் ஈக்குவல் டு 8 to 9 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் வரும். 8 to 9 மிஸ்டேக்ஸ்னால் அரௌண்ட் ஒரு 30 மார்க்ஸ் போயிடும். ஸோ எப்பவுமே ஒமிஷன் அப்படின்றது வரக்கூடாது, கமிஷன் அப்படின்றதும் வரக்கூடாது. அப்போது அதே மாதிரி இப்போ ஒமிஷன்லாம் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் சீக்கிரம் முடிச்சிடுறீங்கன்னு வச்சுங்க, இப்போ 8 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஸ்பீட் பேப்பரை வெளில எடுக்கக்கூடாது, மிஷினே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மிஷினில் வச்சுட்டு மிஷின் அந்த சைடில் சிலிண்டர் இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எங்க இடத்துல ஒமிஷன் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு கர்சர் காமிக்கிறேன் பாருங்க, ஆஸ் ஏ அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருப்பேன். இது வந்து இவ்வளோ பெருசாலாம் டைப்ரைட்டிங் மிஷினில் போட முடியாது. இது கம்ப்யூட்டரில் நான் பெருசாக உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கோம், ஆஸ்ட்ரிக் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல டைப் பண்ணிட்டு எங்கே ஒமிஷன் பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டுட்டு, சரிங்களா, அதுக்கு கீழே இங்கே பாருங்க, எங்கே ஒமிஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டுட்டீங்க. ஸ்டார் போட்டுட்டு அதுக்கு கீழே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒமிஷன் அப்படின்றதையும் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ டைப்பிங் ஸ்பீட்லாம் முடிச்சிருப்பீங்க, 10 நிமிஷத்தில் 8 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க, ரொட்டேட் பண்ணிட்டே வரீங்க, பார்த்துட்டே வரீங்க. பார்த்துட்டே வரும்போது எங்கே தப்பாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போடுங்க. ஸோ ஸ்டார் மாதிரி போட்டுட்டு இங்கேயே அடிக்க முடியாது, இங்கே அடித்தா ஸ்பேஸ் பத்தாது, அப்படியே கீழே நீங்கள் ஸ்பீடை முடிச்சுட்டு இருப்பீங்க. முடிச்சுட்டு அதுக்கு கீழே அதே மாதிரி ஸ்டார் இங்கே போட்டுட்டு, ஸ்டார் அப்படியே போட்டுட்டு இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்க, மேட்டர் ஆஃப் காமன் கன்வீனியன்ஸ் இன் த சென்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக்கோட போயிடும். அதுமாதிரி இங்கே அடிக்கிறதுல வந்து எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. கீழே நான் டைப் பண்ணுறேன் சார்னா அது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தான் அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டிங்க நீங்கள் கரெக்டாக அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிஸ்டேக்கோட போயிடும். இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு வேர்ட் அப்படின்றதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட், நான் எஸ் மட்டும் விட்டேன் சார், நான் ஸ்டார் போட்டு இங்கே அடிக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 2 வேர்ட் விட்டாலும் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ், இல்லை ஒரு லைன் இல்லை 2 லைன் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒமிஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டார் போட்டு அடிக்கணும். இது கூட எப்போ உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க, 8 மினிட்ஸில் முடிச்சிட்டிங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒமிஷனை எப்படி கரெக்ட் பண்ணலான்றது. இதை நீங்கள் ஒமிஷன் இல்லாமல் முதல்ல ஸ்பீட் அடிக்க கற்றுங்க. ஏன்னா ஒமிஷனை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் சென்டரில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கமிஷன். கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா அடிக்கிறது. இருக்கிறதே அடிக்க மாட்டோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவும் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டைப் ரைட்டிங் ரொம்ப கஷ்டம். ஸோ டைப் ரைட்டிங்கில் எக்ஸ்ட்ராவும் அடிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா அடிக்கிறது கமிஷன். அப்படி அடிச்சிட்டிங்க சார், நீங்கள் அடித்தது கண்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்டினியூ த்ரூ லோயர் அண்ட் அப்பர் கிண்டர் கார்டன் அண்ட் ப்ரொசீட்ஸ் டு 10+ சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃபினிஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் முடிச்சிட்டிங்க, முன்னாடியே முடிச்சிட்டிங்க, அப்போ செக் பண்ணுறீங்க, ஒரே லைன் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைன் மாதிரி போடலாம். பென்சிலில் லைட்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று ஸ்ட்ரைக் த்ரூ மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிடணும். இது வந்து பிளாக் பென்னில் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பென்சிலில் லைட்டாக அடித்தா போதும். இதுவும் வந்து ஒரு வேர்டு 2 வேர்டுக்கெலாம் பண்ணக்கூடாது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாவது இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இதுலேயும் நிறைய மார்க்ஸ் கட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 மிஸ்டேக் கூட போயிடும். ஸோ அதனால் அது கரெக்டாக பாருங்கள். இது வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் கமிஷனும் பண்ணாதீங்க, ஒமிஷனும் பண்ணாதீங்க. கொடுத்துருக்க டைமில் அழகாக 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இப்போ ஸ்பீடுக்கு சொன்னக்கூடிய விஷயங்கள். ஸ்பீட் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா பேப்பர் விசில் சவுண்ட் கேட்கும், எடுத்துட்டு மேம் கிட்ட த்ரெட்டில் கட்டி கொடுத்துடணும். இப்போ நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், த்ரெட்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேப்பர் அதெல்லாம் செட் பண்ணுங்கள். செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் செட் பண்ணலாம், பேக் சைட்லையும் செட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஃபுல்லாக செகண்ட் பேப்பர் டைப் பண்ணிட்டீங்க. ஆனால் மேலே கம்பல்சரியாக கொஸ்டின் நம்பர் 1 போடணும். ஸ்பீடுக்கு அதெல்லாம் தேவையில்லை. செகண்ட் பேப்பரில் மட்டும் அதே மாதிரி செகண்ட் பேப்பர்லேயும் நேம் டைம் டேட் எதுவும் வரக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
question number 2. இது வந்து லெட்டருக்காக யூஸ் பண்றது question number 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணீங்கன்னா question number 1, லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா question number 2. இது டைப் பண்ணாம கொடுத்தீங்கன்னா, இது இப்போ நான் டைப் தான் பண்ணியிருக்கேன், இது கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்க்ரீன்ல பெருசா காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்க பண்ணும்போது மிஷின்ல கேப்ஸ் பிரஸ் பண்ணிட்டு question number 1 அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு question number 1, question number 2 அப்படின்றத நீங்க டைப் பண்ணணும். ஸ்டேட்மெண்டா இருந்தா 1, லெட்டரா இருந்தா 2. நெக்ஸ்ட், இது ரெண்டுமே கம்பல்சரி நீங்க போட்டே ஆகணும். இது நீங்க டைப் பண்ணாம கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு மிஸ்டேக் போயிடும். சரி, இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒமிஷன் விட்டு இருந்தீங்கன்னா, எப்படி சார் ஸ்டேட்மெண்ட்ல ஒமிஷன் வரும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, ஹெட்டிங் டைப் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நேம்ஸ்லாம் டைப் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கேயும் நீங்க டைப் பண்ணிட்டே வரீங்க. டைப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஃபுல்லா முடிச்சுட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எதுவும் மிஸ்டேக்ஸும் கிடையாது. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, மேலே இந்த லேக்ஸ் ஆஃப் ருபீஸ்ன்றதே அங்கே இல்லை. ஸோ அப்போ திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல கரெக்டாக அந்த நீங்கள் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்டார் மாதிரி போடுங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி பாருங்க, வேற எங்கேயோ இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது, கர்சர் மவுஸ் பாருங்க. ஸோ இங்கெல்லாம் அடிக்காம எங்கே தப்பு பண்ணிக்கிங்களோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடிச்சிட்டிங்கன்னா, இது வந்து ஒமிஷன் அப்படின்றது நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுமாதிரி ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடனே இந்த மாதிரி லைன் போடணும். கண்டிப்பாக லைன் வந்து நீங்கள் போடாமல் கொடுத்தா ஒரு லைனுக்கு ஒரு மிஸ்டேக்காக ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க, லைன் போட்டு கொடுங்க. லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப வந்து பென்சில்லாம் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் போடுங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ வழக்கமாக வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதர் இன்கம், கிராஸ் ப்ராஃபிட், டெப்ரிசியேஷன், ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் ஒரு லைனையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒமிட் பண்ணதை எப்படி சார் அங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் ஐஃபன்லாம் போட்டு முடிச்சு லைன்லாம் போட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒமிஷன்றது அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் நான் சொன்னேன், முடிச்சோடனே பேப்பரை எடுக்கக்கூடாது, இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி செக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற லைனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ அப்படியே அந்த ஐஃபனுக்கு கீழே கொண்டு வந்து இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணிட்டு அந்தந்த ஹெட்டிங்க்கு நேரம், அந்தந்த காலம்க்கு நேரம் அதை டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் நம்பர், தேர்ட் காலம் நம்பர். இந்த கர்சர் பாருங்க, இதை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரோ கொண்டு வந்து இங்கே காமிங்க. எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா இது வந்து டோட்டலாக ஒரு மிஸ்டேக்கோட போயிடும். இது எப்பனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான். இப்போ நான் சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரிலாம் செய்யணும். நீங்க இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க, கரெக்டாக நீங்கள் அடிச்சுட்டே வந்துருங்க, முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது, இப்போ லெட்டரில் ஒமிஷன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான், நான் ஸ்பீடில் சொன்ன மாதிரியே பாருங்க. இப்போ லெட்டர்லையும் பாருங்க, அதே மாதிரி இங்கே ஸ்டார் போட்டிருக்கேன், கீழே கொண்டு வந்துட்டு என்கொயரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இங்கேயும் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது கமிஷன் இன் லெட்டர். லெட்டர்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து லெட்டரோட கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.